எஸ்எஸ்எல்சி 4 வருஷம் படித்தேன். அதான் படிச்சுட்டே ஃபெயிலாகி இருந்தீங்க. ஃபெயிலாகி படித்தேன். Okay. ஒருவேளை நான் ஒழுங்காக எழுதலையோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு வந்து இவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களோ தெரியல. சரி, அதுக்கப்புறமா அப்படி வந்தேன். டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனேன். எங்கள் பெரிய சிஸ்டர் கூட்டு டப்பிங்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனேன். அதுக்கப்புறமா அப்படியே வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் ஆனேன். அப்படியே ஆர்டிஸ்ட் ஆனேன். எல்லாரையும் வந்து நான் கூர்ந்து கவனிப்பேன். அவங்கள்ட்ட என்ன மாடுலேஷன் இருக்குது, என்ன மேனரிசம் இருக்குது. செல்ஃபோனே கிடையாது அந்த காலத்தில். நாங்களாம் போய் தான் எல்லாரும் எதிர்க்கவும் நாங்கள் பண்ணிட்டோம். டப்பிங்கில் நான் வந்து எப்படி பேசுகிறேன்னு நான் ப்ரூவ் பண்ணேன். அதுக்கு அடுத்தது சீரியலில் ப்ரூவ் பண்ணேன். அதுக்கு அடுத்தது சினிமாவில் ப்ரூவ் பண்ணேன். இப்போ ஒரு கேரக்டரையும் ஒழுங்காக நடித்து ப்ரூவ் பண்ணணும்னு முயற்சி பண்ணி, காமெடி கேரக்டர்னாக்கா அதில் வந்து 100% பண்ணணும். சீரியஸ் கேரக்டர்னால் அதில் 100% பண்ணணும். எதுவாக இருந்தாலும் டைரக்டருடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவங்களுடைய திருப்திக்கு ஏற்ப, நம்முடைய மன திருப்திக்கு ஏற்ப பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. எல்லா கேரக்டருமே எனக்கு பிடிச்ச கேரக்டர். மூன் ட்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. ஸோ நான் உங்கள் பிருந்தா அண்ட் டுடே வி ஹாவ் த மோஸ்ட் மல்டி டேலண்டட் ஆக்டர் வித் அஸ் டுடே. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த லிஸ்ட்டை ஒரு கான்வர்சேஷனோடயே இருக்கலாமே அப்படிங்கிறனால வி ஹாவ் தட் அமேசிங் பர்சன் வித் அஸ். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் MS பாஸ்கர் சார் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. ஹாய் சார், வணக்கம். வணக்கம். இல்லை, பேர் சொன்னதெல்லாம் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி ரொம்ப நிறைய பில்டப்லாம் கொடுத்தீங்களா? வேற யாரும் வராங்களாக்குன்னு எட்டி பார்த்தேன். இல்ல சார், உங்களுக்காக தான். இது வந்து மிகைப்படுத்துற மாதிரி இல்லாம மாதிரி இல்லாம அதேதான். இட் இஸ் நாட் லைக் மிகைப்படுத்துறது. எங்களுக்கு ஒரு யங்ஸ்டரா பார்க்கும்போது இன்னும் எப்படி சார் நான் நம்ம 300 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி சொல்றீங்க. அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா, ஒரு யங்கான மனது உடையவரா, எப்படி எங்க கூட காம்பீட் பண்ற அளவுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கீங்களே. ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி லெவலை கொஞ்சம் சொல்றீங்களா? எனர்ஜி லெவல் என்னன்றது எனக்கு தெரியலம்மா. பட் நான் எப்பவும் எனர்ஜியா தான் இருக்கேன். அது இறைவன் கொடுத்தது, சிவனும் சாயியும் எனக்கு கொடுத்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பியூட்டிஃபுல் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியே தான் இருக்கேன், திருந்தவே இல்லை. சொல்லுங்க. ஓகே. ஸோ ஷீலாமா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, அருமையா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க. ஐஷம்மா நல்லா இருக்காங்க, ஆதித்யா நல்லா இருக்காரு, எல்லாருமே நல்லா இருக்காங்க. பியூட்டிஃபுல் சார். ஸோ உங்களோட ஹிஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை நீங்க சினிமாவில் நடித்த அந்த அனுபவம் ஆகட்டும், எல்லாமே எங்களை மாதிரி இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஈர்க்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க? எங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஷார்ட்டா கிறிஸ்பா நீங்க அழகா சொல்றீங்களா? சம்டைம்ஸில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலைத்தாய் கொஞ்சம் ஏதோ சின்ன பாவம் பண்ணிடுவாங்க. அதனால நான் வந்துட்டேன் உள்ள அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். அதாவது படித்தேன் எஸ்எஸ்எல்சி 4 வருஷம் படித்தேன். அதான் படிச்சுட்டே இருந்தேன். ஃபெயிலாகி படித்தேன். ஓகே. அப்புறமா வீட்டில் வந்து என்ன ஃபெயில் தானே அப்படின்னு வழக்கமாக கேட்டு அப்புறமா இல்லை நான் பாஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களாலேயே நம்ப முடியல. அந்த அளவுக்கு பண்ணேன். நான் ஓப்பனாக பேசுவேன். எனக்கு யார் எதனாலும் திட்டுறாங்களா கொள்கிறாங்களான்றதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்ல. அதுக்கப்புறம் பியூசி படித்தேன். அதுக்கப்புறம் பிகாம் படித்தேன். டெலிஃபோன் ஆப்ரேட்டிங் பாஸ் பண்ணேன். அப்புறமா பல சர்வீஸ் கமிஷன்லாம் எழுதினேன். ரயில்வே சர்வீஸ் கமிஷன். அதெல்லாம் வேலை கிடைக்கல. ஒருவேளை நான் ஒழுங்காக எழுதலையோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு வந்து இவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. சரி, அதுக்கப்புறமா அப்படி வந்தேன். டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனேன். எங்கள் பெரிய சிஸ்டர் கூட்டு டப்பிங்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனேன். அதுக்கப்புறமா அப்படியே வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் ஆனேன். அப்படியே ஆர்டிஸ்ட் ஆனேன். இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இதுதான் நான் சினிமாவுக்கு வந்த கதை, ஷார்ட்டாக சொல்லணும். ஓகே. பட் உங்க இன்டென்ஷன் வந்து சினிமாக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்ததா? அதெல்லாம் ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஸ்கூல் நாடகங்களில் நடிக்கிறது, ஒருத்தரை பார்த்தா அவங்கள மாதிரியே நடிச்சு பார்க்கறது, வீட்டுக்கு வந்து நடிச்சு காமிக்கிறது எல்லாரும் எதிர்க்கையும். அப்படி யாரை நடிச்சு காமிச்சுனீங்க? இல்லை, எங்கள் ஊரில் அவர் யாருன்னு சொன்னாலே யாருக்கும் தெரியாது. எங்கள் ஊரில் வந்து பார்க்கக்கூடியவர்கள், பழகக்கூடிய மனிதர்கள், அவங்கள மாதிரியெல்லாம் வந்து நான் பண்ணி காமிப்பேன். வீட்டில் வந்து பண்ணி காமிப்பேன். அதெல்லாம் வந்து ஒரு பிற்காலத்தில் எனக்கு உதவி இருக்குது அப்படின்றது இது பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ நீங்க அந்த டைம்ல, அந்த சின்ன வயசுல அந்த டைம்லாம் நீங்க இமிட்டேட் பண்ணியிருக்கீங்களா? வீட்ல இருக்கிற யாரையாவது? இல்ல உங்க அம்மா, அப்பா இவங்கள? ஐயோ! அதெல்லாம் அடி விழும். வீட்ல இருக்கிறவங்களெல்லாம் பண்ண அடி விழும். வெளியில இருக்கக்கூடியவர்கள் அவங்க எப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க அப்படின்றத நான் எனக்குள் நான் பண்ணி பார்த்துக் கொள்வது. வீட்ல வந்து சம்டைம்ஸ் மூடு பார்த்து ஜாலியா இருக்காங்கன்னாக்க, அந்த டைம்ல அப்படி பண்ணி காமிக்கிறது. அந்த மாதிரி தான். வேற ஒண்ணும் கிடையாது. வேற யாரையும் எல்லாரையும் வந்து நான் கூர்ந்து கவனிப்பேன். அவங்கள்ட்ட என்ன மாடுலேஷன் இருக்கு, என்ன மேனரிசம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அது இப்பவும் அந்த பழக்கம் என்கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் இப்படி வந்துட்டு இருக்கும்போது சார், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே இட் இஸ் அ வெரி பிக் திங். அதுவும் சினிமாக்குள்ள. நீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டா இருந்திருக்கீங்க. தென் யூ கேம் இன்டு சீரியல்ஸ். அதுக்கப்புறம் திருப்ப நம்ம வெள்ளித்திரை இது வரும்போது இட் இஸ் அ லாங் ஜர்னி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டா நீங்க பேசின அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் ஏதாவது? ஆ அது மறக்க முடியாது. அதாவது கஷ்டம் அப்படின்றது நீங்க இப்ப சொல்லிட்டீங்க. சினிமாவுக்குள்ள வர்றது கஷ்டம். எங்க காலத்துல அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடவே கிடைக்காது. அங்க போயி ஒரு ஒரு டைரக்டர் வீட்டு வாசலா போய் நான் எத்தனையோ நாட்கள் நின்னுருக்கேன். கிடைக்கல. அதுக்கப்புறமா வந்து நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனேன். நான் ஃபர்ஸ்ட்டு பேசினது வந்து எங்க சிஸ்டர் வந்து சிட்டுக்குருவின்னு ஒரு படத்துல தான் ஃபர்ஸ்ட்டு பேசுனாங்க. அப்ப நான் அவங்க கூட துணைக்கு போகும்போது யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கு வரல அந்த கேரக்டருக்கு. அதுக்காக நான் போய் ஒரே ஒரு டயலாக் அட் யுவர் சர்வீஸ். எஸ் ப்ளீஸ் அட் யுவர் சர்வீஸ் அப்படின்னு 2 டயலாக் ஒரே டேக்கில் பேசிட்டேன். பேசிட்டோன்னா அப்போ டைரக்டர் வேந்தன்பட்டி அழகப்பன் இருந்தார். இப்போ அவர் இல்ல. இல்ல ஒரே டேக்கில் பேசிட்டேன்னாரு. ஐயோ! உள்ளேயே உட்காந்து எல்லாரும் பேசுகிற டயலாக் எல்லாம் பேசி பேசி பார்த்துக்கிட்டே இருக்கேனே, அதனால ஒரே டேக்கில் பேசிட்டேன். பரவாயில்லடா அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, 2 ரூ. 10 ஒரு ரூ. 5 வாங்கி கொடுத்தாரு. அதான் என்னுடைய முதல் சம்பளம் சினிமாவில். அந்த டைம். சினிமாவில் இல்லை, மொத்தமாகவே நான் சம்பாதிச்ச வாழ்க்கையிலேயே சம்பாதிச்சது முதல்ல அந்த 2 ரூ. 10 ஒரு ரூ. 5 தான். அது எந்த இயர் சார் இருக்கும்? சிட்டுக்குருவி எந்த வருஷம் வந்து பாருங்களேன், ஒரு 78 77 அப்போ இருக்கும். ஓகே. அந்த மாதிரி அப்படியே வந்து அதுக்கப்புறமா முழு நேர டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா டப்பிங் பேச போன இடத்தில் வந்து என்னுடைய நண்பன் ராஜு ஈஸ்வர் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறமா அப்படி பல சீரியல்கள் நடித்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்து அப்படியே தான் சினிமாவுக்கு வந்தேன். ஓகே. ஸோ நீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டா அந்த இடத்துல வந்தது இட் வாஸ் லைக் ஒரு கோஇன்சிடென்ஸ். நமக்கே தெரியாம அது டக்குன்னு நடந்த ஒரு சம்பவமா இருந்திருக்கலாம். பட் நீங்க நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபஸ் பண்ணது அது எந்த டைம்ல? ஃபர்ஸ்ட் யார்ட்ட சொன்னீங்க நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி? அதாவது அந்த டைமில் வந்து ஜார்ஜ் புஷ் இருந்தார். ஓகே. அவர்கிட்ட சொல்லலை, ரஷ்ய அதிபர்கிட்ட சொல்லலை. அதை தவிர எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் நான் நடிக்கணும் நடிக்கணும் நடிக்கணும்னு. ஃபைனலாக கண்ணாடியை பார்த்து எங்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சுற்றி வந்து யாரும் கொடுக்கல. ஒரு படம் நடித்தா 2 படம் ஃப்ரீ அப்படின்னு ஸ்கீம்லாம் வச்சேன். அப்புறம் யாரும் கொடுக்கல. அதுக்கப்புறமா அப்படியே வந்தது, நல்லபடியாக போய் கேட்டு கேட்டு எல்லாரையும். ராஜு ஈஸ்வரா, அதுக்கப்புறமா வந்து சுந்தர் கே விஜயன் கொடுத்தாரு, திருமுருகன் கொடுத்தாரு, எஸ்என் சக்திவேல் சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைரக்டர், செல்வா தான் முதல்ல வந்து ஆக்டர் செல்வா, அவர் தான் சக்தி சார்கிட்ட சொல்லி ராடன் டிவியில் சகோதரி ராதிகா அவர்களுடைய நிறுவனத்தில் அதில் நடிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா செல்வி நடித்து செல்வியோட அப்படியே சினிமா பக்கம் வந்தேன். இப்படியே இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே சார். ஸோ சினிமா அதாவது சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு இப்போ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் வராங்க. அதாவது சின்ன திரையில நடிச்ச நடிகர்கள் இப்போ வெள்ளித்திரையில நடிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஆக்டரா வந்து நம்ம சினிமால நடிக்கும்போது அந்த டிஃபரன்ஷியேஷன் எப்படி இருந்தது சார்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. எல்லாரும் இதைத்தான் கேட்குறாங்க. நீங்கள் சீரியல் நடிக்கிறது சினிமாவில் நடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இல்லையா என்ன சார்? வித்தியாசம்? இல்ல இதுல இந்த சீரியல் ப்ராபபிலிட்டிஸ் அழுதாக நீங்கள் சினிமாவில் சிரிக்கிற மாதிரி தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. பர்ஃபார்மன்ஸ் இஸ் அ பர்ஃபார்மன்ஸ். அது நீங்கள் எங்கே பண்ணாலும் கரெக்டாக பண்ணீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த டைம்ல அது கிடைக்கும்போது ஈஸியான வாய்ப்பாக இருந்ததா? ஈஸியான வாய்ப்பாக எனக்கு எதுவுமே கிடைக்கலையே. ம், ம். டப்பிங் வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கல, ஷூட்டிங் சீரியல்ஸ்லையும் எனக்கு ஈஸியாக கிடைக்கல, சினிமாவிலையும் எனக்கு ஈஸியாக கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் தான். அந்த போராட்டம் எனக்கு பிடிச்சிருக்கு.
இல்லாமல் திடீர்னு வந்து யாராவது ஒருத்தர் வந்து சார் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரைட். அப்போ அந்த கேரக்டரை ஒழுங்காக நடிக்கணுமேங்கிறதுக்காக ஒரு போராட்டம் Yeah. இல்லையா? மொத்தம் எனக்கு அந்த போராட்டம் பிடிச்சிருக்கு, போராடிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். இப்ப நீங்களே சொல்லும்போது, இப்ப நாங்களே உங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுக்கும்போது, நீங்களே சொல்றீங்க, இதுவே சினிமாக்குள்ள வந்து இது பண்றதே ஒரு போராட்டம். இப்போ வரைக்கும் நான் போராடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இல்லை, இப்போ இனிமேலும் நான் போராடத்தான் விரும்புகிறேன். சூப்பர். நீங்க அப்படி சொல்றீங்க. பட் எங்கள மாதிரி இருக்க பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து என்னன்னா, ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க. பட் அந்த போராட்டத்துக்கு இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரெடியா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ரெடியாக தான் இருக்காங்க. பீப்பிள் ஆர் ரெடி. பட் ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு இப்போ இல்லையா? அவங்க வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. முக்கியமாக செல்லுன்னு ஒன்று இருக்குது கையில். அதுலேயே அவங்க வந்து டிக்டாக் போட்டுக்கிறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்க. இது எல்லாத்தையும் நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த இதில் ஒரு பையன் நல்லா பண்ணியிருந்தேன், அவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இது இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் சில இது இருக்குது. அதை பற்றி நம்ம விட்டுருவோம் இல்லையா? இவங்க வந்து நிறைய அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு. பட் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, செல்ஃபோனே கிடையாது அந்த காலத்துலலாம். நாங்களாம் போய் தான் எல்லார் எதிர்க்கவும் நாங்கள் வந்து பண்ணி காமிக்கிறோம். டப்பிங்கில் நான் வந்து எப்படி பேசுகிறேன்னு நான் ப்ரூவ் பண்ணேன். அதுக்கு அடுத்தது சீரியலில் ப்ரூவ் பண்ணேன். அதுக்கு அடுத்தது சினிமாவில் ப்ரூவ் பண்ணேன். இப்போ ஒரு கேரக்டரையும் ஒழுங்காக நடித்து ப்ரூவ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நீங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க சார். இதுல நீங்க பண்ண கேரக்டர்ஸ்லயே வந்து இது பர்சனலா எனக்கு ஒரு ஃபேவரட் அப்படின்னா வாட் மூவி யூ வில் சூஸ்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. கிடையாது. நீங்கள் இதில் எந்த கேரக்டர் நான் பண்ணது வந்து எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் பண்ணுவேன், பிடிக்கலனாக்க நான் பண்ண மாட்டேன். இல்ல இப்போ நீங்க நேச்சுரலா உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. இப்போ நம்ம பேசும்போது யூஆர் இன் a யூஷுவல் கேரக்டர். உங்க யூஷுவல் கேரக்டரே வந்து எந்த படத்துல பிரதிபலித்தது? எத்தனையோ படத்தில் சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதுக்காக கொடுத்துக்கிட்டே திருவேன் நான் கேட்காதீங்க பட்டாபி மாதிரி. அதெல்லாம் கிடையாது. பட் எனக்கு எல்லா கேரக்டருமே பிடிக்கும்மா. காமெடி கேரக்டர்னாக்கா அதில் வந்து 100% பண்ணணும். சீரியஸ் கேரக்டர்னா அதில் 100% பண்ணணும். எதுவாக இருந்தாலும் டைரக்டருடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவங்களுடைய திருப்திக்கு ஏற்ப, நம்முடைய மன திருப்திக்கு ஏற்ப பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. எல்லா கேரக்டருமே எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஓகே. ஸோ இந்த கேரக்டர் வச்சு ஆக்சுவலி வி ஹேவ் ஒரு தனி செக்மெண்ட் ஒன்று இருக்கு. வில் பிளான் தட் ஃபர்தரா நம்ம பண்ணுவோம். ஸோ முத்துப்பேட்டை சோமு பாஸ்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு பேர் வந்து சின்ன வயசுல உங்களுக்காக வைக்கப்பட்டது. பட் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க வரும்போது எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் நீங்க ஆகும்போது எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு சொல்லியே உங்க பேரை வந்து எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் மொமெண்ட் எனக்கு வந்து எம்எஸ் பாஸ்கர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, எம்ன்றது நீங்கள் முத்துப்பேட்டை சோமு பாஸ்கர்னு சொன்னீங்க. எங்கள் அப்பா பேர் முத்துப்பேட்டை சோமு சுந்தரம், ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா பேர் வந்து ராமலிங்கம் அவங்க, எங்கள் அப்பா பேர் சோமு சுந்தரம். அந்த மாதிரி இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்எம்எஸ் உதயபாஸ்கரன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதாவது ராம அப்படிங்கிறதுக்காக ஆர்எம், எஸ் அப்பா பேர் சோமசுந்தரம் ஐயா அவங்க பேர், அதுக்காக வந்து எஸ் வச்சாங்க. உதயபாஸ்கரன் அப்படின்னு விடிய காலத்தால் சூரியன் உதயமாகும் போது நான் பிறந்ததுனால உதயபாஸ்கரன் பேர் வச்சாங்க. அப்புறம் செந்தாமரை சார் பார்த்துட்டு இந்த பேர் வேணாண்டா உனக்கு, பேரை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் பாஸ்கரன் நியூமராலஜி படி வச்சாங்க. அது இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் இருந்தார் இண்டஸ்ட்ரியில், அவரை வந்து சின்ன பாஸ்கர்னு கூப்பிட்டாங்க. என்னுடைய சிஸ்டர் பேரை வந்து வச்சு ஹேமா பாஸ்கர் அப்படின்னு அடையாளத்துக்காக போட்டாங்க. அப்போ நான் இந்த மாயாவி மாரிச்சன்லாம் நடிக்கும்போது ஹேமா பாஸ்கர்னு பேர் போட்டோன்னே யாரோ ஒருத்தர் ரோட்டில் பார்த்துட்டு கேட்டார், நான் நல்லா நடிக்கிறியா, உன் பேர் போடுறது கிடையாது இல்லையா, போடுறாங்களே ஹேமா பாஸ்கர், அது என்ன அது பொம்பளை பேர் மாதிரி இருக்குது மாற்று அப்படின்ட்டு போயிட்டார். ஓஹோ இப்படி ஒரு வில்லங்க இருக்கும் அதில் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறமா எம்எஸ் பாஸ்கர் அப்படின்ட்டு செந்தாமரை சார் பேர் மாற்றினார். அந்த பேர் தான் இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார். ஸோ அதுக்கான அழகான ஒரு பியூட்டிஃபுல் டெஃபினிஷன் வந்து கொடுத்துருந்தீங்க. இப்போ நம்ம அப்படியே படங்கள் பற்றியே பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஃபர்ஸ்ட் படமாகட்டும், இல்லை இப்போ நீங்கள் நடித்த படமாகட்டும், நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த படமாகட்டும், நிறைய உங்கள் அப்டேட்ஸ் வந்து நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இத்தனை படங்கள் நீங்கள் பண்ணதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வந்து நிறைய ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போனாலும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டை வந்து புதுசாக ஒரு படம் பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஈச் ஆஃப் அந்த படங்களில் வந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னா என்னவா இருக்கும்? இல்லைம்மா, கற்றுக்கிறதுன்றது வந்து நம்ம யார்கிட்ட இருந்து வேணுமானாலும் கற்றுக்கலாம்.
ஓகே. இப்போ எனக்கு தெரிந்த விஷயங்கள் நான் மற்றவங்களுக்கு சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயங்கள நான் என் மனைவிட்டேருந்து கத்துக்கலாம், என் மகள்ட்டேருந்து கத்துக்கலாம், மகன்ட்டேருந்து கத்துக்கலாம், உங்கள்ட்டேருந்து கத்துக்கலாம். யாருகிட்டேருந்து வேண்டுமானாலும் கத்துக்கொள்ளலாம். இது நான் எனக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு உட்காந்துருந்தாக்க அங்கேயே தான் இருக்கணும். Yeah. இப்ப எனக்கு செல்லுல சில விஷயங்கள் தெரியாது. அது என் பையன்கிட்ட குடுத்து கேட்பேன். என் பொண்ணுகிட்ட குடுத்து கேட்பேன். அந்த மாதிரி நம்ம எந்த விஷயம் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்ல. எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறது இல்ல. எனக்கு தெரிந்த விஷயங்கள மற்றவங்களுக்கு சொல்றேன். மற்றவங்களுக்கு தெரிந்த விஷயங்கள நான் கத்துக்கிறேன். இவ்வளவுதாம்மா. வேற ஒண்ணும் இதுல ஒரு பெரிய ஈகோலாம் பார்க்கக்கூடாது. ஓகே. ஈகோ பார்க்காம தட் இஸ் வெரி ஸ்வீட் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு லைக் நீங்க கண்டிப்பா ஃபேவரட்ன்னு சொன்னா எல்லாரையும் நீங்க சொல்லுவீங்க. பட் உங்களுக்கு ஓகே இது இந்த காம்பினேஷன் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா யார் அந்த கோ ஆக்டர்? எந்த படத்துல? ம். இப்படி போகுது கேள்வி. என் கூட வந்து அந்த சீன்ல நடிக்கிறவங்க யாரோ, அவங்க வந்து என்னுடைய கோ ஆக்டர், கோ ஆர்டிஸ்ட். Yeah. அவங்க எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். சார் அதுதான் நீங்க ஆப்வியஸா அப்படி சொல்லுவீங்க. பட் உங்களுக்கு கூட அந்த ஒரு காம்பினேஷன் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கே இவங்க கூட நம்மளோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கே அப்படின்னு நீங்க பார்த்த ஒரு கேரக்டர்னா ஹூ இஸ் தட் பர்சன்? சின்ன பாப்பா, பெரிய பாப்பா பார்த்தீங்களா? ம். ரொம்ப சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்க அப்போ. ஆமா. அப்போ வந்து சகோதரி ஸ்ரீபிரியா மேடம் கூட நடித்தேன். தங்கை நிரோஷா கூட நடித்தேன். மதன் பாபு அண்ணா கூட நடித்தேன். சுரேஷ் சக்கரவர்த்தி கூட நடித்தேன். அதுக்கப்புறமா விஜயசாரதி கூட, வாசு விக்ரம் கூட, சீமா சேச்சி கூட, இப்படி எல்லாரோடையும் நடித்தேன். இதில் யார் கூடவாவது நான் நடிக்கும்போது, அவங்க கூட நடிச்சிருந்தது தான் நல்லா இருந்தது, இவங்க கூட நடித்தது நல்லா இல்லை, அவங்க கூட நான் கோஆப்ரேட் பண்ணி நடிக்கல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதா? எங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியல சார். பட் வென் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து இது நல்லா இருக்கு. திஸ் ஷாட் இஸ் பியூட்டிஃபுல். இல்ல இந்த இடத்துல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமே. இந்த ஆக்டர் கூட நம்ம நல்லா வந்திருக்கே அந்த சீன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தது இருக்கா? இல்லைம்மா. அவங்க வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரியா நான் போய்க்கிறது. ம். அவங்கள என் பக்கம் இழுத்து தான் ஆகணும்னு நான் நினைக்கல. நான் என் பையன் கூட நடிச்சாலும் சரி, நான் அவருக்கு ஏத்த மாரி போய்க்கிறது. அவர் எனக்கு ஏத்த மாதிரி வந்தாக்க வரவேற்றுக்கிறது. அப்படித்தானே? நான் இத சொல்றேன், நீங்க அத சொல்லுங்க. அப்படி நல்லா இருக்கும்னு. இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல இப்படி நான் சொல்லிக்கிறேன். அப்படி இது ஒரு கிவ் அண்ட் டேக் தானம்மா. இட்ஸ் அ டீம் ஒர்க் தானே. சினிமான்றதா இருந்தாலும் சரி, சீரியலா இருந்தாலும் சரி. ம். நடிப்பு அப்படிங்கிறதே ஒரு எல்லாரும் சேர்ந்து தானம்மா பண்ண முடியும். நான் மட்டும் தனியா போய் நடிச்சுட்டு இருந்தாக்க நானே பார்க்க மாட்டேன். நான் நடிக்கிறத. அந்த மாதிரி எல்லாரும் கூடவும் சேர்ந்து நடிக்கும் பொழுது, எல்லாரும் எனக்கு வந்து கோஆப்பரேட்டிவான ஆர்டிஸ்ட் தான். மற்றவர்களுக்கு நான் கோஆப்பரேட்டிவான ஆர்டிஸ்ட் தான். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மாட்டி வைக்கவே முடியாதுங்க. மாட்ட வைக்கவே நான் மாட்டி முடியாதா வைக்கவே சார்? முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல மாட்டுங்க பார்ப்போம்.